வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்திய கடல்சார் வாரம் 2025 பிரதமர் திரு நரேந்திர மோடி கடல்சார் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் இந்தியாவில் கடல்சார் மற்றும் கப்பல் கட்டும் திறன்களை வலுப்படுத்தும் முயற்சியாக 2.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கடல்சார் துறை இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த துறை கணிசமாக மாறி வர்த்தகம் மற்றும் துறைமுக உள்கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் நேற்று மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தொடர் பேரணிகளை நடத்தினர். மூத்த பாஜக தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பீகாரின் முசாஃபர்பூர் மற்றும் சாப்ராவில் இன்று தேர்தல் பேரணிகளை நடத்த உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பாட்னாவில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி முசாஃபர்பூரிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். புதுச்சேரி மின்துறையில் 177 கட்டுமான உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு பட்டியல் அத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்று மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு கனியமுதன் தெரிவித்துள்ளார். ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.